Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம OMR வீட்டுக்கு போறோம் ரெண்டு பேரும். ஏன் போறோம் அப்படின்னா நம்ம வீடு நம்ம இ பிளாக் வந்து முடிஞ்சிருச்சா, எந்த ஸ்டேஜ்ல இருக்குது, முடிஞ்சிருச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சோ அதெல்லாம் பண்ணாதானே நம்ம கிராஃபிக் வைக்க முடியும், உங்களுக்கு டேட்டும் அனௌன்ஸ் பண்ண முடியும். அதனால போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்க பேசிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, உங்களுக்கு வந்து சொல்றோம். நாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி வீடு இருக்கு, அங்க எல்லாம் முடிஞ்சிருச்சா என்ன எதுன்றது அப்படியே அந்த வீடியோல நீங்களும் பாருங்க. அப்ப நீ விசாரிக்க போற, என்ன சொல்றது, செக்கிங்க்கு போற, இன்ஸ்பெக்ஷனுக்கு போற. யா சரி, இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் போறாரு, அதுக்கு பின்னாடி பிஏ. யா பிஏ அங்க எல்லாமே ரெடியா இருக்காங்க. யார் யாரெல்லாம் நிக்கணுமோ எல்லார்கிட்டயும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் நான். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து வீடு கிரகப்பிரவேசம் வந்து கிட்ட வந்துகிட்டே இருக்கு. எப்பப்ப நாங்களே காத்துக்கிட்டு இருக்கோம் வீடு ரெடி பண்ண சொல்லிட்டோம். கூடி விரைவில் சர்ப்ரைஸ், எங்களுக்கும் சர்ப்ரைஸ், எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தான். எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நாங்க கிரகப்பிரவேசம் வைக்கலாம். அந்த நிலைமையில வைக்கலாம், மே எண்ட்லயும் வைக்கலாம், ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லயும் வைக்கலாம். எப்ப வேணாலும் திடீர் சர்ப்ரைஸ் நடக்கும். அது எங்களுக்கே தெரியல, பட் ஆனா ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிட்டே இருக்கு. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்துதான் வந்துட்டு நான் கிரகப்பிரவேசம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதனால கிரகப்பிரவேசத்துக்கு வீடு மட்டும் ரெடியானா போதுமா, நம்மளும் ரெடி ஆக வேணாம். அதுக்குதான் நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணி, சிக்ஸா டெக்ஸ் வந்து புதுக்கோட்டையில இருந்து வாங்கியிருக்கோம். இவங்க வந்து இளம் பிளேஸ்ல இருந்தா சாரீஸே வந்து ஓன் மேனுபேக்சரிங் கொடுத்து தறியில கொடுத்து வாங்குறாங்க. அவங்க கிட்ட சாரீஸ் மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வேணுங்கிற பட்டு பாவாடை, ஜென்ஸ் வந்து ரெடிமேட் வந்து ஷர்ட், அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேடிஸோட குர்த்திஸ், நைட்டிஸ், ரெடிமேட் சுடிதார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா போட்டு நம்மளை கலக்கிட்டு இருக்காரு. அவங்களோட குரூப் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அவங்க கிட்ட வாங்கியிருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப நம்ம நான் ஒரு தடவை நீ காட்டிடுறேன், நீங்களும் பாத்துக்கோங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா பை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுடைய பட்டு பாவாடை, இது அழகா இருக்குது. மோனா என்கேஜ்மெண்ட்டுக்கு இதை போட்டுட்டு இருந்திருக்கலாம், ஆனா அது பெருசுதான் பிள்ளைங்களுக்குல. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 750. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஃப்ட் சில்க் சாரி, இது பிளாக்ல வந்து காப்பர் பார்டர் கொடுத்திருக்காங்க. இதோட பிரைஸும் 750. இதுக்கு வந்து காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா பிங்க்ல கொடுத்திருக்காங்க. இது முந்தி, இது வந்துட்டு பிளவுஸ் பிளைன்ல கொடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க பிளாக் கட்டாதீங்கக்கா, பிளாக் கட்டாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குரல் எழுப்புவீங்க. அந்த குரல் எனக்கு காது கேட்கும். அதனால பிளாக் நம்ம வந்து வேற ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்படின்னா சில்க் காட்டன் பிளவுஸ் பிட்டுங்க. இதுல வந்து 25 பீசஸ் இருக்கு. இது ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா 800 rupees தான். எல்லா கலர்ஸுமே இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது தச்சு போட்டுக்கலாம். இது வந்து சாமுத்ரிகா அண்ட் வஸ்திரகலா வெட்டிங் டைப் சாரீஸ். இது வந்து 1550. இதோட ரேட். ஃபுல்லாவே வந்து ஒரே கலர் காப்பர் பார்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. முந்தி, இது பிளவுஸ் கரெக்டா கண்டுபிடிச்சேன், பிளைன் பிளவுஸ். நல்ல சாரி ஃபுல்லா கிராண்டா கொடுத்துருக்காங்க. காப்பர் பார்டர் அப்படிங்கறதுனால சூப்பரா இருக்குது. இது வந்து சில்க் ஜக்கார்ட் சாஃப்ட் சில்க் சாரீஸ். 799 இந்த சாரியோட பிரைஸ். இது டிஷ்யூ சில்க்ஸ், டிஷ்யூ மாடல். இதுக்கு வந்து பிளாக்ல வந்து கீழே மேலே பார்டர் கொடுத்துருக்காங்க. சாஃப்டா மெட்டீரியல் தொடும் போதே தெரியுது. உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது ஐயோ இந்த வெயிலுக்கு இதெல்லாம் கட்டினா குத்தும் அப்படின்னு நினைப்பீங்க, பட் இல்ல, நல்லா சாஃப்டா இருக்கு சாரீஸ். பியோர் காட்டன் செக்குடு சாரி இது. இதோட ரேட் வந்து 550. இதை பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குல்ல, கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. இது வந்து முந்தி, இது வந்து பிளவுஸ் வந்து பிளைனா தான் கொடுத்துருப்பாங்க. சாரிலேயே ஒரு போல இந்த மாதிரி கலர் கலரா வந்துட்டு பட்டு வேட்டி ஷர்ட்டை நம்ம போடுவோம் தெரியுமாங்க. இது வந்து 1300 இதோட பிரைஸ். இந்த மாதிரி எல்லா சைஸ்லயும் அவைலபிள் இருக்கு. இது எல்லா கலர்ஸும் அவைலபிளா இருக்கு. இது அப்புறம் வந்துட்டு இது வந்து பியூர் காட்டன் வேஷ்டி ஷர்ட். இதுலயுமே வந்து எல்லா சைஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இது கூட இந்த சாரி இந்த மாதிரி மேட்சிங்கா கொடுக்குறாங்க. இது பூந்தமிழ் சாரி. இது ரெண்டுமே வந்து செட்டா கொடுக்குறாங்க. இந்த செட்டு பாத்தீங்க அப்படின்னா 1350. இந்த ரெண்டுமே சேர்த்து. சம்மருக்கு வந்து கூலா வந்து ஃபேன்சி சாரி கட்டுறதுக்காக இது ஒரு சாரி அமைச்சிருக்காங்க. நல்ல கலர் அமைச்சிருக்காங்க. இது வந்து 550 அப்படின்னு இருக்காங்க. இது முந்தான மட்டும் நல்லா தெரியுது. சாரி பிளவுஸ் வந்து பிளைனா தெரியுது. ஒரு சிலதுல வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம இனிமேல் தான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி கரெக்டா பாக்கணும். சரி, உங்களுக்கு டக்குன்னு ஒரு கிளான்ஸ் காட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அமர உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சு பாத்துருவோம். இதுவுமே வந்து ஒரு சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான். இதோட பிரைஸ் வந்து 850. இதே கலர்ல வந்து நான் வேற மேட்சிங் வச்சிருக்கேன், யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான். இது 999, இதுவும் 999. ஈச் சாரீஸ் வந்து 999 ரூபாய். இதுவுமே வந்து நல்லா இருக்கு. இந்த கிராண்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இதுலயுமே பிங்க் பார்டர் வந்திருக்கு. பிங்க் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. இது என்ன சொல்றது, பீகாக் கழுத்து கலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்குவோம் நமக்காக.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிங்க்குமே வந்து நம்ம அப்பத்துக்கு அந்த காலத்துல எல்லாம் வந்து பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன்ல கொடுப்பாங்க தெரியுமா, அந்த பிங்க் வித் கிரீன் காம்பினேஷன் தான். இதுவுமே நல்லா இருக்கு. இது வந்து பிளவுஸ், இது முந்தான, இதையுமே நம்ம சூஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இது வந்து செமி சில்க் சாரி 850. இது வந்து மோனா செலக்ஷன் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கா. இது கிரீன், இது வந்துட்டு இது பிளவுஸ், இது முந்தான, இதுவுமே வந்து சூப்பரா இருக்கு. எது வந்து நம்ம கிரவ் பிரைஸ்க்கு கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. இது வந்து நம்ம கிஃப்ட் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு நம்ம டைப்புக்கு வந்து நமக்கு சூட் ஆகும். இது வந்து 3D எம்போஸ்டு சாரீஸ். இது வந்து இது முந்தான. இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 550. இதுலயுமே வந்து பிளவுஸ் வந்து வரும். பியூர் காட்டன் சுடிதார் மெட்டீரியல். இது வந்து மெட்டீரியல், இது ரெண்டும் வந்து ரெடிமேடு. இது 599. இது ரெண்டுமே வந்து ஈச் 599. ரெண்டுமே வந்து 599 நினைச்சுக்காதீங்க. இது ஒரு 599, இது ஒரு 599, இது வந்து 500. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது டாப், இந்த மாதிரி ஷாலு, பாட்டம் வரும். இதுலயுமே வந்து இவங்க ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிருப்பாங்க. இது சைசஸ் வந்து என்ன சொல்றது, எம்ல இருந்து XXL வரைக்கும் இதுல சைசஸ் எல்லாம் இருக்கும். அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா வேற ஏதாவது சைசஸ் கூட அவைலபிளா இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது டாப், இது ஷாலு, இது பேண்ட், அந்த மாதிரி இந்த மாதிரி செட்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டியாலா, இது ஸ்ட்ரைட் கட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து காட்டன்ல இருக்கு, அம்பர்லா குர்த்தி. இது வந்து 440. காட்டன் நைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சைசஸ், கலர்ஸ் எல்லாமே எல்லாம் அவைலபிளா இருக்கு அவங்க கிட்ட. அதையுமே வந்து கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க. நல்லா இருக்கு. எல்லாமே சம்மருக்கு வந்து நமக்கு எடுத்து காட்டுற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுமே வந்து டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 250. அவங்க கிட்ட நிறைய வந்து பிரைஸ் ரேஞ்சஸ்லயும் நிறைய இருக்கு. அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. இவங்களோட ஷாப் நேம் இன்னொரு தடவை திருப்பி சொல்றேன். அப்சாடெக்ஸ் புதுக்கோட்டையில இருந்து. இவங்க இளம் பிளேஸ்ல வந்து ஓன் தறி மேனுபேக்சரிங் கொடுத்து இவங்களே வாங்குறாங்க. தறியில அதாவது நெய்ய கொடுத்து இவங்களே வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஓனா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஷாப் வந்து புதுக்கோட்டையில இருக்கு. இவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்குமே தனித்தனியா லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. குர்த்திஸ், நைட்டிஸ்க்கு, சாரீஸ்க்கு தனித்தனியா லிங்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணி வாங்கிக்கோங்க. குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது அக்கேஷன் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது தேவை அப்படின்னீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் போட்டு இருப்பாங்க. அதுல எது வேணாலும் நீங்க பிக் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு. இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கூட பண்றாங்க. ரீசெல்லருக்கு வந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து வீட பார்க்க போயிட்டு அங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கறத அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கு. மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பெரியமா டெரரா போயினுங்கிற வீட்டுள்ள என்னாச்சு? வாட் ஹேப்பன்? ஏய் என்னாச்சு? ஒரே டெரரா போயினுங்கிற, ஒரே ஹாப்பியா இல்லை? ஹாய், லேக் தெரியுது. இந்த நம்ம வீட்டுள்ள வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேப்மா தான் டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அப்பா ஸ்டைலாக நின்றுக்கிறியா நீ? ஓகே, சரி போ. இது ஹால். இது எக்ஸாக்டாக எங்கள் வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாள் வந்து வெளி வீடெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம். அதிகம் ஒரே ஒரு வாட்டி காட்டணும். ஆமாம் கரெக்டு. ஆனிவர்சரிக்கு இங்கே தான் வந்து கேக் வெட்டணும். இல்லை, இனிமேல்ட்டு தான் ரெடி பண்ணுவாங்க. ஜன்னல்லாம் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? ஆனால் என்னப்பா இப்படி ஓப்பன்ல இருந்தால் ஆப்போசிட் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுமேப்பா. ஸ்க்ரீன்லாம் போட்டுப்பாங்கல்ல, அதான் போட்டிருக்குறாங்களே. பட் ஆப்பா என்னப்பா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஊந்திர போகிறோம்ப்பா. பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்க. ஆனால் பட் எனக்கு நான் மேலே போகணும். மொட்டை மாடி போய் பார்க்கணும். எனக்கு மொட்டை மாடி தான். மொட்டை மாடி இன்னும் ரெடி ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். எங்கே இந்த வீட்டுக்கு வரல. மாப்பிள்ளை வந்தப்போ வேற வீடு தான் காட்டணும். கல்யாணம் ஆகி போல. ஏன்னா இது வந்து நம்ம ரெண்ட் விடுறதா ஐடியா பண்ணிருக்கோம். நாம வேற பிளான் வச்சிருக்கோம். அதனால இந்த ரெண்ட் விடுறதா ஐடியா. இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூமா. இது வந்து கிச்சன். கிச்சன். பா இது காம்பாக்ட் ஹவுஸ் தான்ப்பா. குடியிருக்கிறவங்களாம் குடியிருலையா? நீ இல்லை, நீ இங்கே இருக்க போகிறது இல்லைல்ல. அப்புறம் நீ ஏன் அதை பற்றி ஃபீல் பண்ணுற? ஆமாம், எப்படி இருந்தாலும் கிரகப்பிரவேசம் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் நான் இங்கே இருப்பேன்.
இல்லாமலாம் போக மாட்டேன். சரி, இந்த பாத்ரூம் இது ஒரு பெருசு பண்ற பிளான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போப்பா போப்பா, பாம்பே டெல்லியிலலாம் இதை விட பயங்கரமா இருந்துக்கிறாங்க. அப்புறம் என்ன வீடுன்னா மெயின் ஏரியா, பிரைம் ஏரியால ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரி நீனு ஞாபகம் வச்சுக்கோ. சொந்த வீடா போகுது இல்லப்பா. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஏரியாலாம் பயங்கர பிரைம் ஏரியாவா இருக்கும்பா. இது நீ நினைக்கிறியா? நீ சும்மா இது பண்ணிட்டு தெரியாத. லேக் எங்க மேல போய் ஜாலியா பாருங்க. மேலதான் அந்த இதுல ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிராப்ரஸ் வைக்கும்போது மேலதான் லஞ்ச் கொடுக்கணும். அதுக்காச்சும் பர்மிஷன் கொடு அப்படின்னு நான் மேடம் கிட்ட கேட்போம். ஆனா அது ரெடி பண்றதுக்கு அவங்க லேட் ஆகும். அதுக்கு முன்னாடியே நம்ம கிராப்ரஸம் வச்சிருவோம். வந்ததும் வராதுமா ஏரியில தண்ணி குறையவே இல்லைன்ற. குறைஞ்சதுன்னா உங்களுக்கு தண்ணி வராது ஃப்ரெண்ட்ஸ். கீழே கரெக்டாக 4 ஃப்ளோர்ஸ் கிளப் ஹவுஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம வீட்டிலன்னு பார்த்தா கிளப் ஹவுஸும் தெரியும், ஏரியும் தெரியும், லேக் வியூ. இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்தால் லேக் வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் எங்கள் வீடு. ரெண்டாவது ஜன்னல் ஓப்பனில் இருக்குது பார்த்தீங்களா. நீ ஓவராக பேசுகிற அப்படின்றதுனால உன் வாய் உன் ஓட்டப்பல்லு வாய் மாதிரியே உன் ஜன்னலை கழட்டி வச்சிருக்கிறாங்க பேர். ஒர்க் அவுட்டே ஆகாதுப்பா. நீ இறங்கி தான் ஓடணும் தட 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 தடன்னு ஸ்டெப்ல. நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். நான் போய் நல்லபடியா வீட்டை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, இது குறைக்கே பிறந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்கள நோண்டி பாத்ரூம்ல எல்லாம் போய் பார்த்தேன். கரெக்டா தான் இருக்குது. உட்காந்து பார்த்தேன், நின்னு பார்த்தேன், கதை சாத்தி பார்த்தேன். நான் கேட்டேன் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா, தண்ணி இப்போ வராது சார், மேல ஓபன் பண்ணாதான் அப்படின்னு. ரைட் ஓகே அப்படின்னு காம்பாக்டா இருக்கும். பட் என்ன சொல்றது, ஒரு 4 பேர் வந்து ஒரு 2 குழந்தைங்க, அப்பா அம்மா அப்படின்னு இருக்கிறதுக்கு வந்து அது காம்பாக்டா தான் இருக்கும். அதெல்லாம் வந்து எந்த குறையும் இல்ல. நம்ம மனசுதான் காரணம். சின்ன வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்மளோட ஹாப்பினஸ் அதுதான் வந்து பேர் சொல்லுமே தவிர வீடு வந்து என்ன சொல்றது சின்னதா பெருசா அப்படிங்கறது வந்து நமக்கு வேல்யூ இல்ல. ஆக்சுவலி வந்து அது எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்? 663 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கு மேல என்ன வேணும்? ஓகே, அந்த ரேட்டுக்கு அது ஓகே தான். திருப்பி நாங்க சரி எல்லாமே மாட்டி எல்லாம் வச்சுதான் மாட்டிதான் வச்சிருந்தாங்க. எதுக்கு தெரியல, ஜன்னல் எல்லாம் கழட்டி. இல்ல 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 இல்ல, அப்போத்துல இருந்தா இன்னும் மாட்டல. ஜன்னல் மாட்டவே இல்ல. நம்ம பெட்ரூம்ல போய் பார்த்தோம்ல, நீ பெட்ரூம்ல கூட போய் உட்கார்ந்து இது ஏன் இடம் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஜன்னல் எல்லாம் மாட்டல, அங்கதான் இருந்தது. இல்ல இல்ல மாட்டல. நீ எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுங்கிற. அதனால இப்போதைக்கு இந்த வீட்டுல வேலை செய்யாதீங்க, நிறுத்துங்க. அங்க குரல் ஏடிக்கிட்டு இருந்து நம்ம நல்லபடியா பேர் எடுத்துட்டு அப்புறமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு குறை சொல்ல. பாத்ரூம் மட்டும் தான் நான் சொன்னேனே தவிர, பாத்ரூம் வந்து 2 டாய்லெட் 2 BHK வந்து வாங்குன்னு அப்பவே சொல்லியிருந்தேன். அப்பளோட நம்மளோட பட்ஜெட் பற்றாக்குறையினாலும் பிரஸ்டீஜ் இஷ்யூனாலையும் நமக்கு ஏதோ ஒரு வீடு இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலுக்காக அந்த வீடை நம்ம வந்து வாங்கிட்டோம். ஒரு வைராகியத்துல நம்ம வேண்டதுனால நமக்குன்னு ஒரு வீடு அதுதான் நம்ம தலையில் எழுதப்பட்டு இருந்திருந்தது அப்போதைக்கு. கரெக்டா? ஓகே, எது கிடைத்தாலும் அது நம்ம நல்லதுக்கே அப்படின்றது நாங்க வந்து நினைச்சிட்டு அப்படியே நாங்க வந்து கேரி ஃபார்வர்டே முன்னாடி போவோமா அப்படி. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூம் வேணும். ஓகேங்களா? எப்படியா இருந்தாலும் இப்ப நம்ம அங்க போனோம் அப்படின்னாலும் எங்க கூட பாப்பா இருந்துப்பா, மௌலிக்கு தனி ரூம் அப்படின்ற பிளான்ல தான் நான் ப்ரொசீட் பண்ணேன். என்ன இங்க 2 டாய்லெட் இருக்குது, அங்க ஒரு டாய்லெட்லாம் இருந்தது. ஓகே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு ஏன் வந்து அங்க போற இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, வீடு வந்து உள்ளுக்குள்ள வந்துச்சு. இதே மெயின் ரோட ஃபேஸ் பண்ணி மட்டும் நார்த் ஃபேசிங்ல வீடு புக் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அது வந்து மெயின் ரோட் சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். அது எனக்கு அப்ப தெரியல.
இந்த அம்மா வந்து ஈஸ்ட்ல கணக்குல நார்த் தான் கேட்டோம். ஆனா எப்படி அது மாறுச்சு என்னன்னே தெரியல. எல்லாம் மாறிடுச்சு. வந்து சி பிளாக்ல நார்த் கொடுத்தாங்க, நம்ம இ பிளாக்ல மாத்த நார்த் இல்லன்ட்டாங்க. இல்ல கரெக்ட். கொஞ்சம் நம்ம முன்னாடியே வீடு வேணும், நம்ம வர போறோம் அப்படிங்கறதுனால நம்ம எல்லாத்தையும் மாத்தணும். கடைசியில பார்த்தா நமக்கு வந்து இந்த வீடு வந்து ராசியா இருக்கனால இங்கேயே இருந்துப்போம், அந்த வீடு வந்து ரெண்டுக்கு விட்டுருவோம் அப்படிங்கறத வந்து நம்ம டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அக்கா ரெண்டுக்கெல்லாம் விடாதீங்க புது வீட அப்படின்னீங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல. நம்ம வந்து கிரவ் பிரேச வச்சுட்டு ஒரு வாரம் 10 நாள் 1 மாசம் போய் குத்தாட்டம் போட்டுட்டு சாட்டர்டே சண்டேஸ் வந்து அங்கதான் போவேன். அங்க போயிட்டு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து அங்க எதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது நான் இன்னும் திங்க் பண்ணல. இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பழைசு பட்ட பழைசு எல்லாம் தூக்கிட்டு போய் புது வீட்டுல போட்டு ரெண்டுக்கு விட்டுட்டு செமி பர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்கு விட்டுட்டு நம்ம வந்து புதுசு வாங்கி இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேவையோ அதை மட்டும். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம வேற ஒரு பிளான் இருக்கு, அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதுவும் வந்து எந்த அளவுக்கு பிளானிங் போயிட்டு இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல. அதெல்லாம் போகும். பட் ஆனா இப்ப ரிவீல் பண்ண நாங்க விரும்பல. அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாவே வரும். நீங்க கேட்டீங்க உங்க ஃபேமிலிக்கு வந்து பிரைவசியே கிடையாதா, எல்லாத்தையுமே சொல்றீங்க எல்லாத்தையுமே பண்றீங்க அப்படின்னு. எங்களோட ஹாப்பினஸ் நாங்க வந்து ஷேர் பண்றோமே தவிர அது வந்து ஒரு சிலருக்கு வந்து ஐயோ எல்லாத்தையும் சொல்லாதீங்க, கண்ணு போட்டுடும், டிஸ்டி சுத்தி போடுங்க அப்படி எல்லாம் சொல்றீங்க. ஏன்னா அதனால வந்துட்டு அதுமே வந்து இன்னும் வந்து ஃபுல்ஃபில்லா வந்து நமக்கு இன்னும் நம்ம கைக்கு வரல. கைக்கு வந்த பின்னாடி நம்ம அதை வந்து நாங்க ரிவீல் பண்றோம். இப்ப ரிவீல் பண்ணல. ஓகேவா? இதோட வந்து நாங்க ஹாப்பியா வந்து எப்ப வந்து நம்ம வீடு கிரவ் பிரேசம் வைக்கிறோம் அப்படிங்கறத வந்து ஆவலா எதிர்பார்த்து கூட அந்த நாளை நோக்கி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கிரவ் பிரேசம் வந்து ஜூன்ல வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல்சரி. நான் வந்து மே எண்ட்லயே வைக்கலாம் அப்படின்னு. பட் அது வந்து கொஞ்சம் பட்ஜெட் பற்றாக்குறையினால நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சா அதனால அது நம்மளுக்கு முழுசா போகும். ஸோ மேக்சிமம் வந்து என்னோட பிளான் பிரகாரம் நான் ஒரு பிளான் போட்டேன் அப்படின்னா ஆண்டவர்னால கரெக்டா போகும். இப்ப நான் போட்டிருக்க பிளான் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் தான் வைக்க முடியும் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டேன் நானு. வைகாசி ஆடி ஆவணி. ஓகே, ஆணியில வச்சுக்கலாம், ஆணியில வைக்க முடியாது. ஆவணி மாசம் நமக்கு என்ன ரெண்டுக்கு விடுறது, எப்ப வேணா பால் காய்ச்சிட்டு நம்ம வந்து அந்த கணக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆடி எப்போ வருது ஆவணி எப்போ வருதுன்ட்டு. சோ என்னோட கால்குலேஷன் பண வருகையை வச்சுதானே எதுவுமே, அதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். ஆடி வந்து ஆடுறதும் ஆவணி வந்து நிக்கிறதும் எனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது. சோ அதனால ஜூன் மாசம் கம்பல்சரி நம்ம வீடு கிரகப்பிரவேசம். மே எண்டுங்கிறது வந்து எப்படி இருந்தாலும் அது என்ன சொல்றது டவுட் தான். ஜூனுங்கிறது வந்து கண்டிப்பா நடக்கும், கன்ஃபார்மா நடந்துரும். நம்ம ஜூன் மாசம் வந்து நம்ம வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக நடக்கும். அதை வந்து ஈகரா நீங்களும் வெயிட் பண்ணி வந்து எங்க வீடியோவை பார்த்துட்டே இருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.